வணக்கம். நான் நன்னிலம் ஜிபிஜிஎம் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இப்போ அந்த கதையை தொடருவோம். இப்போ மன்னர் என்ன பண்ணுறாரு, மறுநாள் அரசவையை கூட்டுறாரு. கூட்டிகிட்டு எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் நடந்துகிட்ருக்கு. முன்னா இப்போ நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து இன்னும் பல நிறுவனங்கள் வர்றதுக்கு இது சொல்லியிருக்கிறாங்க, ஓகே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு சில நிதி நிறுவனங்களும் நம்ம நாட்டில் இயங்குறதுக்கு உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. அவங்க பணத்தை, அதாவது கோல்டு, தங்கம், அங்கெல்லாம் தங்கம் தானே உங்களுக்கு பெரிய காசு. அதான் பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு குறைஞ்ச வட்டிக்கு, அதாவது நம்ம நாட்டில் இப்போ 4% வரி வாங்கி நம்ம நாட்டை இயக்கிட்டு இருக்கோம். அவங்க 1% இல்லை அதுக்கு கம்மியாக கூட கொடுத்து மக்களுக்கு கொடுத்து திருப்பி அவங்க பணத்தை வசூல் பண்ணிக்கிற மாதிரி வந்துருக்காங்க முன்னா. அதுக்கு தான் சரி உங்கள்கிட்ட கேட்டுட்டு ஒரு முடிவு எடுப்போம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் நிதி நிறுவனங்கள்ன்றது எதுவும் கிடையாது. அவங்கவுங்க சேமிக்கிற காசை அவங்கவுங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க செலவுக்கு அவங்கவுங்க பண்ணிப்பாங்க. வரி கட்டினது போக இருக்கும். மற்றபடி நம்மளோட கருவூலத்துக்கு பாதுகாப்புக்கு கருதி கொடுத்தாங்கன்னா, நம்ம அங்கங்கே இருக்கிற நம்மளுடைய அதிகாரிகள் அவங்களுடைய தங்கமோ அல்லது வேறு பொருள்களோ பாதுகாப்பு கேட்டாங்கன்னா அதை பாதுகாத்து கொடுப்பாங்க. அப்படி தான் நம்ம இருந்துகிட்ருக்கு அப்படி சொன்னாங்க. சரி, அப்படியா, சரி, அவர்களை வர சொல்லுங்கள், நம்ம பேசுவோம், நாளைக்கு வர சொல்லுங்கள், நம்ம அது விஷயமா என்ன ஏதுன்னு கேட்போம். அவங்களுடைய கருத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நாட்டோட வளர்ச்சிக்கு அனைத்தும் முக்கியம். எதையும் வேண்டான்னு ஒதுக்கக்கூடாது. ஒரு சின்னதை ஒதுக்குனா கூட அது நம்மளுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். அதனால் வரட்டும், அவங்க கருத்தை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுப்போம் அப்படின்றார். இந்த பாடத்திட்டங்களுக்கான வேலைகள்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாம் கரெக்டாக ரெடி ஆகிட்டுருக்குமுன்னா அடுத்த மாதம் பாடசாலையெல்லாம் திறந்துருவாங்க. அது பள்ளிக்கூடம், ஸ்கூலு. அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் ஏற்பாடையும் ரெடி பண்ணிடலாமண்ணா. ஏன்னா நீங்கள் தான் பழைய நடைமுறையில் இருக்கிற, அப்போல்லாம் 5வது வரைக்கும் தானே ஃப்ரீ ஸ்கூலு, அதுக்கப்புறம் எல்லாம் தனியார் பள்ளின்னு சொல்லியிருந்தோம். அதனால் அதையே நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இது ஒன்றும் ரொம்ப கடுசாக இருக்காது, எளிமையாக ரெடி பண்ணிடலாமண்ணா அப்படின்னு சொல்கிறார். சரி, ஓகே, அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு அடுத்த வாரத்தில் நம்ம அரசவை கூட்டக்குள்ளே நீங்கள் அது எல்லாத்தையும் என்னோட என்னென்னன்றதை விளக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. வணக்கம். இப்போ தேர்தல் நடந்துகிட்ருக்கு. நம்ம தமிழகத்தில் தேர்தல் திருவிழா நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். தயவுசெய்து ஓட்டு போடாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஏன் போடணும், எதுக்கு போடணும், தேவையில்ல அப்படின்னு அலட்சியமாகவும் இருந்துடாதீங்க. 18 வயசு முடிஞ்சவங்க தான் ஓட்டு போடணும். உங்களுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதாவது அடுத்தவங்க குழந்தைங்க நம்ம பொறுப்பாக முடியும் அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக இருந்துடாதீங்க. இன்றைக்கி வேணும்னா அடுத்த வீட்டு குழந்தை, ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளேயே பொண்ணு எடுக்கிறது இல்லை. நம்ம பக்கத்தில் தான் போய் எடுப்போம். அப்போ அதெல்லாம் அடுத்த வீட்டு குழந்தை தான். அதை நம்ம வீட்டுக்கு நம்ம வர வைக்கிறோம். அதாவது இது ஒரு மனித சங்கிலின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக இருக்கணும். அதனால் நீங்கள் எதையுமே ஒரு அலட்சியமாக தப்பான ஒரு காரணத்துக்காகவோ அல்லது ஒரு தப்பான எண்ணத்துக்காகவோ மட்டும் ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க. ஓட்டு போட்டு உலக சாதனை படைத்தாலும் சரி, இல்லை இந்திய வரலாற்று சாதனை படைத்தாலும் சரி, அனைவரும் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டு போடுங்க. வெளியூரில், வெளிநாடு, எங்கே இருந்தாலும் உங்களால் இங்கே உங்களுக்கு இங்கே ஓட்டு இருந்ததுன்னா, உங்கள் தொகுதியில், உங்கள் ஏரியாவில் இருந்ததுன்னா தயவுசெய்து ஓட்டு போடுங்க. தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்களை யாரோ உங்களுக்கு பிடிச்சவங்க, அல்லது உங்களுக்கு நல்லது செஞ்சவங்க, இல்லை உங்கள் குடும்பத்துக்கு நல்லது செஞ்சவங்க, இல்லை இனி நல்லது செய்வாங்க அப்படின்னு யார் தோணுதோ, யாரை வேணாலும் தேர்ந்தெடுங்க. அது நம்மளுடைய உரிமை. அதை நம்ம கரெக்டாக செஞ்சே ஆகணும். ஓட்டு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓட்டு போடுங்க மக்களே.